Hola! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். படம் எவ்வளோ பிடிச்சிருக்கு? சூப்பராக இருந்துச்சு. நேத்தி தான் பார்த்தேன் படம். நல்லா இருந்ததுனால இப்போ த்ரிஷாக்காவை திருப்பி பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். ஓகே, படம் ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 14 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் இப்பயுமே வந்து தேட்டரில் ஃபுல்லாக கூட்டம் இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? விஜயோட கடைசி படம், அதனால் எல்லாம் வராங்க. த்ரிஷாக்காக பாதி பேர் வராங்க. லாஸ்ட் சீன் வந்து மாஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, லாஸ்ட் சீனோட அந்த கிளைமேக்ஸில் தலை ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்களா? ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது? லாஸ்ட்டு தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. விஜயே 2ஆக வராங்க, அது கொஞ்சம் டவுட் ஆகுதுனால தான் திருப்பி இன்னொரு வாட்டி பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஓகே, பார்ட் 2க்கான லீடுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி தான் நினைக்கிறேன். நான் பார்ட் 2 தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் பார்க்கறதுக்காக. ஓகே, இந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ்னால் எது சொல்லுவீங்க? இந்த படத்தில் சீன்ஸ்னால் ஃபஸ்ட்டு சீனில் வந்து அவங்க பசங்க கூட வீட்டில் இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளைமேக்ஸும் சூப்பராக இருக்குது. பிடிக்காத சீன் இதெல்லாம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா? பிடிக்காத சீன்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப தலையை கொஞ்சம் இளைய தளபதியை கொஞ்சம் மட்டம் பண்ணிட்டாங்க. மீசையெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிடலாம். ரொம்ப மட்டமாக பண்ணனால கொஞ்சம் இன்னும் பண்ணிருக்கலாம். ஓகே, யுவன் சாரோட மியூசிக்லாம் பக்காவாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சூப்பராக. விஜயகாந்த் சாரை வந்து ஏஐ மூலயமா காமிச்சிருக்காங்க. ஸோ அது எப்படி? செம்மையாக இருக்குது. செம்ம சீனு. நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய விரும்புகிறாங்க. தேட்டர் ஃபஸ்ட்டு சீனில் தான் நல்லா கற்றுனாங்க எல்லோரும். இப்போ படத்தில் வந்து இருக்கக்கூடிய யங்கஸ்ட் விஜயை பிடிச்சிருக்கா இல்லை இப்போ இருக்க விஜய் சாரை பிடிச்சிருக்கா? இப்போ இருக்க விஜய் சார் தான் பிடிச்சிருக்கு. படம் எப்படி இருக்கு? சூப்பர் மேம். உங்களுக்கு படத்தில் ரொம்ப பிடிச்ச இது செகண்ட் டைம் இது பார்க்குறேன். ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணோம், ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணோம், நல்லாயிருக்கு. ஓகே, செகண்ட் டைம்னும் போது டியூரேஷன் பெருசாக இருக்குது, போர்லாம் அடிக்குது? அப்படிலாம் இல்லை. ஓகே, ஏன்னா விஜய் ஃபேன், சின்னதுலேருந்தே தளபதி ஃபேன் நாங்கள், அதனால் ஓகே. படத்தில் 2 தளபதி இருக்காங்க, யங்கஸ்ட் தளபதி, இப்போ இருக்க தளபதி. வந்து வில்லன் யங்கஸ்ட் தளபதி தான். அவரோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்தது. படத்தில் ரொம்ப பிடிச்ச சீனாக பிடிச்ச சீன் வந்து அந்த மாஸ்கோவில் வந்து டேடு பார்ப்பான்ல, அந்த சீன் ரொம்ப எக்ஸ்பிளைன் இதுவாக இருந்தது. ஓகே, பார்ட் 2க்கான லீட் கொடுத்துருக்காங்களா? அது எப்படி இருக்கு? அது சூப்பர். அது ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, இந்த கரெக்ஷன் மட்டும் பண்ணியிருக்கலாம் படத்தில் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? என்ன கரெக்ஷன், அந்த லாஸ்ட்டில் வந்து யுவன் சங்கர் ராஜா என்ன பண்ணிட்டு இருக்காருனே தெரியல. அந்த மியூசிக் கொஞ்சம் அது கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். அந்த கிரிக்கெட் காம்பரிங் இல்லாமல் யுவன் சங்கர் ராஜோட மியூசிக் கொடுத்துருந்தா கொஞ்சம் சூப்பராக பெஸ்ட்டாக இருந்திருக்கும். படம் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் மியூசிக் தான் செம்ம வேறு லெவலில் இருக்காங்க. அப்படியே உடம்பெல்லாம் ஷேக் ஆகிட்டே இருக்குது. நிறைய பேர் மியூசிக்கை குறையா சொல்லுங்கள். இல்லை ரொம்ப நல்லா இருக்குது. வைப்ரேட் இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே, படத்தில் யங்கஸ்ட் விஜய் இருக்காங்க, இப்போ இருக்க விஜய் சார் இருக்காரு. உங்களுக்கு யாரை பிடிச்சி? எனக்கு எப்போவுமே நம்ம தளபதி தான். ஓகே, படத்தில் ரொம்ப பிடிச்ச சீன், ஃபேவரட் சீனா எது? அவரோட ஆக்டிவிட்டீஸ் தான் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, படத்தில் இதெல்லாம் மைனஸ் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அப்படிலாம் நாங்கள் தளபதிக்காக தான் வந்திருக்கோம். ஸோ அவருக்காக தான் பார்த்துட்ருக்கோம். பார்ட் 2க்கான லீடு கொடுத்துருக்காங்களே, அது எப்படி இருக்குது? பார்ட் 2க்கு எவ்வளோ ஈகராக இருக்கீங்க? வெயிட் பண்ணுறோம், பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? சூப்பர், செம்மையாக இருந்துச்சு. நல்லா இவ்வளோ நாள் ரீச் ஆகியுமே நல்லா வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் தான். இன்க்ளூடிங் தோனி வரும்போது தேட்டரே அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தது. ரொம்ப ஹாப்பி. ஓகே, படத்தில் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா என்னென்ன சொல்லுங்கள்? இல்லை, மிஸ்டேக்ஸ்னு அப்படின்னு சொல்ல முடியாது. என்னென்னா லாஸ்ட்டில் வந்து ஒரு க்ளோன் டைப் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அது என்னன்றது எங்களுக்கு இன்ன வரைக்கும் கன்ஃபியூஷனாக இருக்குது. பட் ஓவரால் ஓகே, என்ஜாய் பண்ணோம். ஓகே, பார்ட் 2க்கான லீடு எப்படி? பார்ட் 2க்கான லீடு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட்டு அந்த விஜயோட சன்னு அந்த ரேஞ்ச் தான் எப்படி இருக்குன்றது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஸோ வெயிட் பண்ணலாம். யுவன் சாரோட மியூசிக் இட்ஸ் குட். யுவன் சார் பற்றிலாம் சொல்லவே வேணாம். இட்ஸ் ஆப்சம், நைஸ். த்ரிஷா மேம், எஸ்கே நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது, அதெல்லாம் ஸோ நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய செலிப்ரிட்டிஸ் தான் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் வரும்போதும் தேட்டர் லாஸ்ட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி தான் ஆடியன்ஸுமே ஓவரால் வேறு லெவல். படம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது மச்சான். மாஸ் படம் வந்ததுக்கு ரொம்ப ஒர்த்தான படம். ஓகே, படம் ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 15 நாள் கிட்ட ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் ஃபுல்லாக இருக்குது தேட்டர்ஸ். ஸோ அது நினைக்கும் போது எப்படி இருக்குது ஒரு தளபதி? நல்லா இருக்குது. ஆமாம், தளபதினாலே அப்படி தானே, எப்பயுமே 1 மாதம் கிட்ட நல்லா ஓடும் படம். இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ்னால் எது? எனக்கு அந்த பையன் இல்லைனா அந்த மாறினால அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் கடைசியில் பொண்ணு நீ யார் ஃபேன் அப்படி கேட்டு பண்ணாங்களே, அது நல்லா இருந்துச்சு. ஓகே, இதிலலாம் நிறைய ட்விஸ்ட்டு வேறு அங்கங்கே, அதுவே சூப்பராக இருந்துச்சு படம். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸாக இருக்குன்னா எது சொல்லுவீங்க? எதுவுமே மிஸ்டேக் சொல்ல முடியாது. பட் பையன் வந்து அந்த விஜய் காட்டினது மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி காமிச்சிருக்கலாம். ரொம்ப எப்படி சொல்கிறது, அப்படி காமிச்சிட்டாங்க. படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. விஜய் சார் எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
பரவாயில்ல. விஜயகாந்த் சாரை வந்து ஏஐ மூலயமா காமிச்சிருக்காங்க, அது பார்க்கும்போது எப்படி இருந்தது? எங்களுக்கு அழதான் வருது. என்ன பண்ணுறது, முதல் பார்த்தோன்னே எனக்கு விஜயகாந்த் மாதிரி நினப்பு தான் வந்துடுச்சு. ஆமாம், செம்மையாக இருக்குது படம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்லா சூப்பராக இருக்குப்பா படம். விஜய் சார் 2 ரோலில் நடிச்சிருக்காரு, எங்கஸ்ட் விஜய், இப்போ இருக்க விஜய். உங்களுக்கு எந்த விஜய் சாரை பிடிச்சிருக்கு? 2 விஜயுமே பிடிச்சிருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா எடுத்திருக்காங்க, சூப்பராக இருக்குது படம். இந்த படத்தில் இதெல்லாம் குறை அப்படின்னா என்னென்ன சொல்லுங்கள்? குறைன்னு எதுவும் சொல்ல முடியல, எல்லாமே நல்லா தான் எடுத்திருக்காங்க, சூப்பராக இருக்குது படம். மியூசிக் கொஞ்சம் பரவாயில்ல, பாட்டு அவ்வளோவா சரியில்லை, மீதி எல்லாமே நல்லா இருக்குது. விஜய் சாருடைய ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். பார்ட் 2ஓட லீட் கொடுத்துருக்காங்க, அது எப்படி இருக்குது? அது இனிமேட்டு வந்தால் தான் தெரியும். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், நல்லாயிருக்கும். படம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு படத்தில் ரொம்ப பிடிச்ச சீன்? எனக்கு அப்பா சீன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருடைய அப்பா புலியோட பாசம் அப்படின்ற மூமெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, விஜயகாந்த் சார் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காங்க, ஸோ அது எப்படி இருந்தது? அது ஒரு எதிர்பாராத ஒரு சீன் தான், அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சீன் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த சீனு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதிர்ச்சி மாதிரி. விஜயகாந்த் திடீர்னு வந்திருக்காரு, ஒரு இது தான் சொல்ல முடியும். படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருந்தது. படம் நல்லா தான் இருந்தது, ஏன் இழுக்கிறீங்க? படம் ஏன்னா மாசா இல்லை அந்த அளவுக்கு எதுவுமே. ரொம்ப விஜய் படத்துக்கு எடுக்கிற மாதிரியே எடுக்கல, சும்மா ஆவரேஜாக எடுத்துருக்காங்க. அந்த நீங்கள் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்க? இதோட இன்னும் நல்லா மாசாக இருக்கும்னு நினச்சேன். அந்த அளவுக்கு சீன்ஸ்னா எதுவும் இல்லை. அதிகமாக மாஸ் சீன்ஸ் கொடுத்து எடுக்கல. மாஸ் பிஜிஎம்னா அதிகமாக எதுவுமே போடல, கம்மியாக இருந்தது. அதனால் ஃபேன்ஸுக்கு படத்தில் இந்த சீன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா எந்தெந்த சீன் சொல்லுவீங்க? இன்டர்வல் சீன் நல்லா இருந்தது, அது நல்லா இருந்தது. லாஸ்ட் சீன் கூட ஸ்டேடியம் ஃபைட் நல்லா இருந்தது. ஓகே, ஸ்டேடியத்தில் வந்து லாஸ்ட்டாக தலை ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் எப்படி இருந்தது? அது நல்லா இருந்தது. பிஜிஎம் டப்புன்னு தலை இது போடும்போது நல்லா இருந்தது. ஓகே, படத்தில் இந்த சீன்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா அப்படி நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணதுன்னா எந்தெந்த சீன் சொல்லுவீங்க? அதான் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக எதுவுமே புரியல, 2வது ஹாஃப் நல்லா கிளியராக ஓரளவுக்கு புரிஞ்சுது. அதான் குழப்பி எடுத்துருப்பாங்க, ஃபுல்லாக பார்த்தா கரெக்டாக புரியும் படம். படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருந்துச்சு, நான் எக்ஸ்பெக்டேஷனோட அதிகமாக இருந்துச்சு, அதனால் நல்லா இருந்துச்சு. ஓகே, மியூசிக் வந்து கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் ஓகே. படத்தில் வந்து எங்கஸ்ட் தளபதியும் நடிச்சிருக்காங்க, இப்போ இருக்க தளபதியும் நடிச்சிருக்காங்க. ஸோ 2 பேரில் உங்களுக்கு யார் பர்சனலாக? எங்கு தான் சூப்பராக இருந்துச்சு, எப்பயுமே தலை வந்து நல்லா தான் இருக்காரு, அதனால எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, இந்த படத்தில் இந்த சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணியிருந்தால் படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை சொல்லுவீங்க? கொஞ்சம் கிராஃபிக்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு, அது மட்டும் கரெக்ட் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும். கோட் படம் பார்த்தீங்களா? பார்த்துட்டேன். எத்தனை வாட்டி? 5வது வாட்டி பார்க்குறோம். போர் அடிக்கல, பார்க்க இன்னும் பார்க்கணும் போல தான் இருக்குது. சரி, இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச சீனா இது? டோனி சீனு, விஜய் ஃபஸ்ட்டு என்ட்ரி சீனும் நல்லா இருந்துச்சு. கத்துல இன்னுமே தெரியல. ஆமாம். சரி, மியூசிக்லாம் எப்படி இருந்தது? த்ரிஷா மேம்லாம் வந்து ஆடினாங்களே, அதெல்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு, பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது. லாஸ்ட்டு படத்தினால தான் நாங்களும் வந்தோம், ஆனால் ஏமாற அளவில் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது.